இப்ப சந்தோஷம் தானே? 48 குழந்தைங்க அங்க கருகி கட்டையாய் செத்து போச்சு. இன்னும் 200 குழந்தைங்க உயிருக்காக இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க முடிஞ்ச சோச்சோன்னு உச்சு கொட்டிட்டு 4 நாள் கழிச்சு குழந்தைங்க சத்த இடத்துல போய் ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு வாங்க சார். அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். லஞ்சம் வாங்கிட்டு தகுதி இல்லாத இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லைசன்ஸ் கொடுத்தான் பாருங்க. அந்த பொறம்போக்கு டிஓக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல சார், எந்த வித்தியாசமும் இல்ல. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அந்த குழந்தைங்க செத்ததுக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல, நீங்க என்ன காரணம்? தப்பு நடந்தா தட்டி கேட்கிற தகுதியை ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் தர்றான். அந்த தகுதி இருந்து தட்டி கேட்கலனா அப்புறம் மனுஷனா போறதுக்கு அர்த்தம். இது இதோட நிக்காது சார். இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடத்துக்கு அந்த டிஓ லஞ்சம் வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுத்திருக்கான். ஒண்ணா ஏறியும் சார். நல்லா காபி சாப்பிட்டு உட்கார்ந்து கலட்டி வைப்பாருங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். அந்த டிஓ பேர் என்ன? மார்த்தாண்டம். ஜெயமாதா பாலமந்திர் பள்ளிக்கூட தீ விபத்துல 48 குழந்தைங்க இறந்திருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்டரி எஜுகேஷனல் ஆபீசரா இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சம்பவம் நடந்த ஸ்கூல்ல நேர்ல போய் பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா விசாரணைக்கு அப்புறம் தான் இதுக்கு யார் காரணம்னு தெரிய வரும். யார் தப்பு பண்ணாலும் அரசாங்கம் சும்மா விடாது. எவன் தப்பு பண்ணா நான் சொல்றேன்டா. யாரா நீ? ரெக்கார்ட் பண்றீங்கல்ல, ஒண்ணு விடாம ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் எதுக்காக இந்த டியூ அடிச்ச தெரியுமா? 48 குழந்தைங்களோட சாவுக்கு காரணம் இந்த ஈடியட் தான். நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து லஞ்சம் வாங்கிட்டு ஃபைல்ல போட்ட ஒரு சின்ன கையெழுத்தாண்டா அங்க 48 குழந்தைங்களோட உயிர் பலி வாங்கிச்சு. சொல்றா, நீ லஞ்சம் வாங்கிட்டு அந்த பள்ளிக்கூடம் நடத்த ரெகக்னிஷன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டியா இல்லையா? சொல்லு. சொல்றா, சொல்லு. போ அங்க சொல்லு. லஞ்சம் வாங்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெகக்னிஷன் ஆர்டர் கொடுத்தது நான் தான். கேட்டீங்கல்ல? ஏந்தரா இத பாருங்க, ஒரு பள்ளிக்கூட கட்டடம் இப்படிதான் இருக்கணும்னு அரசாங்கத்துல சில விதிமுறைகள் இருக்கு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஆர்சிசி ரூஃப், அதாவது தீப்பிடிக்காத தளம் போட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 வாசலாவது இருந்தே ஆகணும். அந்த பள்ளிக்கூட கட்டடம் உறுதியா இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ஜினியர் வரணும். அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா இருந்தா 3 வருஷத்துக்கு பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டிய இன்ஜினியர் தான் இந்த ஈடியட். ஆனா இவன் லஞ்சம் வாங்கிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணாம சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். அப்படிதானடா? ஆமா சார், ஆமா சார். அடுத்தவன் நீதான் ரெவென்யூ ஆபீசரா? ஆமா. எந்திர இன்ஜினியர் கொடுக்கிற பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வச்சுதான் பில்டிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு ரெவென்யூ ஆபீசர் பில்டிங் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை தாசில்தாருக்கு கொடுக்கணும். ஆனா இந்த ரெவென்யூ ஆபீசர் எரிஞ்சு போன பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்யாமலேயே அந்த தாசில்தாருக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். அதுக்கு காரணம் லஞ்சம். சொல்லடே, நான் சொல்ல சரிதானே? சொல்லு. ஆமா சார், நான் லஞ்சம் வாங்கினது உண்மைதான் சார். தாசில்தார் தான் பேசுறேன். முதல்ல கவர் அனுப்ப, அப்புறம் பார்க்கலாம். யாரா நீ? உங்க ஐயா. பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தா இந்த ரெவென்யூ ஆபீசர் மேல நியாயமா இந்த தாசில்தார் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அப்படி செய்யாம லஞ்சம் வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுத்திருக்கா இந்த பண்ணாட. சொல்லு. 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் நான் லைசன்ஸ் கொடுத்தேன். அடுத்தவன் இவன் ஹெல்த் ஆபீசர், இவன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஜாயிண்ட் டைரக்டர். பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு போதுமான கழிவற வசதி, சுத்தமான காத்து வசதி, குடிநீர் வசதி இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சானிட்டரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா எரிஞ்சு போன அந்த பள்ளிக்கூடத்துல இப்படிப்பட்ட எந்த வசதி இல்லைன்னு தெரிஞ்சும் இவங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சொல்லு. லஞ்சம் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. டேப்ப மாத்துங்க. என்னடா
ஃபயர் சர்வீஸ்ல இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா ஒரு பள்ளிக்கூடத்துல என்னெல்லாம் வசதி இருக்கணும்? அந்த பள்ளிக்கூடத்துல போதிய தீயணைப்பு சாதனங்கள், தீ பிடிச்ச அணைக்கிறதுக்கு தண்ணீர் வசதி, மணல் வாளிகள், அவசர வழி. சரி, எரிஞ்சு போன பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் இருந்ததா? அது நீ என்ன மண்ண பாத்திருப்ப? நீ பார்த்ததுல வெறும் லஞ்சம் தான். இது மட்டுமில்ல, நான் டிஇஓ. ஒரு பள்ளிக்கூட நிர்வாகம் சரியா நடக்குதா, அந்த குழந்தைங்களோட கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு நான் நேரடியா போய் பார்க்கணும். அந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி செய்யல. நான் சிஇஓ, தலைமை கல்வி அதிகாரி. எனக்கு கீழே இருக்க அதிகாரிகளா தான் வேலையை ஒழுங்கா செய்யறாங்களான்னு நான் கண்காணிக்க தவறிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த பட்டியல் இதோட முடியல, இன்னும் இருக்கு. இத்தனை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறது மட்டும் இல்லாம 25 குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு கிளாஸ் ரூம்ல டொனேஷனுக்காக ஆசைப்பட்டு 60 குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுத்த அந்த பள்ளிக்கூட நிர்வாகி, இது தவிர அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர், அந்த பள்ளிக்கூடத்தோட சத்துணவு அமைப்பாளர், இறந்து போன அந்த 48 குழந்தைகளோட உயிரை இவங்க வாங்கின லஞ்ச பணத்தால திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி கொடுமை மறுபடியும் நடக்க கூடாது. தகுதி இல்லாத பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ரெகக்னேஷன் கொடுக்க கூடாது. நான் அரசாங்கத்தை குறையா சொல்ல, ஆனா அரசாங்கம் போட்ட சட்டத்தை அமுல்படுத்தாத அந்த அதிகாரிகளை தான் சொல்றேன். இந்த மாவட்ட கலெக்டரையும் சேர்த்துதான். ஹலோ, யார் நீங்க? வெளியே தள்ளுங்க. ஏய், தள்ளு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற 15 அதிகாரிகளோட பொறுப்பில்லாத தரத்தினால்தான் பள்ளிக்கூடத்தில் 48 குழந்தைங்க எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. மாவட்ட ஆட்சியாளர் நீங்க. தப்பு செஞ்சவனை இதுவரைக்கும் கண்டிக்காததா நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மக்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கு, ஆனா அந்த அரசாங்கம் உங்க மாதிரி அதிகாரிகளை நம்பி இருக்கு. 2 பேரையும் ஏமாத்துறதுங்க. இதுக்கு மேலேயும் நீங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா, அது கலெக்டரா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். You will face the consequences. வழிவிடு, தள்ளுப்பா, தள்ளிப்போ. மிஸ்டர் துரை, உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஒரு நல்லவன் தப்பு பண்ற அதிகாரிகளை தட்டி கேட்டா உங்களுக்கு ஆகாத? அரெஸ்ட் அதுக்கு இல்ல. பள்ளிக்கூட ஆசிரியர் துரை மாவட்ட தொடக்க கல்வியாளரை கொலை செய்த குற்றத்திற்காக இன்று கைது செய்யப்பட்டார். தாக்கப்பட்ட டிஇஇஓ திரு மார்த்தாண்டம் வயிற்றில் பலமாக அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட துரை மேலும் விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்ட பள்ளி ஆசிரியர் அண்ணாதுரை கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவர் நோக்கம் நல்லதாக இருந்ததால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தம்பி, இப்பவும் சொல்றேன், தப்ப தட்டி கேட்கிற தகுதியை ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறதில்ல. அப்படி தகுதி இருந்தும் தட்டி கேட்கலனா அவன் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப நீ பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ செஞ்ச நல்ல காரியத்தினால தப்பு செஞ்ச எல்லா அதிகாரிகளையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுத்துருச்சு. அம்மா இங்க ஊரே உன்னை பெருமையா பேசினாலும் அம்மாவுக்கு நீ குலகாரனா தான் தெரியுத. நான் எவ்வளவோ தடுத்தும் வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க.